இந்த போதைன்றனால தமிழ்நாட்டுல இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோன்றது நினைச்சாலே பயமா இருக்கு. தமிழகத்தோட தலைநகரான சென்னையில அத்தடுத்து பெண்களுக்கு எதிரான கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. சமீபத்துல பீகார் மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு பொழைக்க வந்த குடும்பத்தை புருஷன் பொண்டாட்டி குழந்தைய கூட விட்டு வைக்காம கொன்ன அந்த சம்பவத்திலிருந்து இன்னும் வெளியே கூட வரல. அதே சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் கலை கல்லூரி கேண்டீன் உரிமையாளர் திமுக கட்சியை சேர்ந்த முத்துசெல்வம் அப்படின்ற ஒருத்தன் அதே கேண்டீன்ல வேலை பார்க்குற ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. அந்த பெண்ணு கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. கல்யாணம் ஆகி 2 மாசத்துல கணவனை பிரிஞ்சு வயிற்று பொழப்புக்காக இந்த காலேஜில் இருக்க கேண்டீனுக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாகி மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சரி, ஆட்சி அதிகார போதையில நீங்களே இவ்வளவு பண்ணும்போது கஞ்சா போதையில காஜி முத்தி நாங்களும் இப்படி பண்ணல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கானுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த இளைஞர் உடனே மூதாட்டியை அடித்து துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக சொல்லப்படும். வேலூர் பகுதியில 72 வயசான பாட்டிய 24 வயசு அஜித்ன்ற ஒரு பையன் சொல்லவே அசிங்கமா இருக்குடா. போர்க்கி பேடா போர்க்கிடா நீ. கஞ்சாவை போட்டா என்ன நடக்குது என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இப்படியே போச்சுன்னா இறந்த பெண்களை குழி தோண்டி புதைக்க கூட முடியாது போல. ஏன்னா பணத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை இந்த தமிழ்நாட்டுல.